ஃபோன் எடுக்காம இருக்க? என்ன புதுசா கேட்டுற போறாங்க? என்ன பண்ற? சாப்பிட்டியா? ப்ரே பண்ணிட்டியா? அதுதானே. நைட் கூட பேசிக்கலாம். ஒரு நாள் இல்லாம இருந்தா தெரியும் உனக்கு. ஏய், நான் சொல்லிட்டே இருக்க, போயிட்டே இருக்க. எப்படி இருந்தாலும் அப்புறமா அடிப்பாங்க. பார்த்தல. இதுக்காச்சும் ஆன்சர் பண்ண. லுசியா, அது யாருன்னு பாரு. ஏய், அம்மா தான் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. I can even text or call later, Lucia. It's not a big deal. ஏன்னா மத்தியானம் அம்மா கால் பண்ணாங்க, நீ எடுத்து பேசவே இல்லை. இப்போ வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, எமர்ஜென்சியா இருக்கும், பாரேன். பார்த்துக்கலாம். இத்தனை சொன்னாலும் விளங்காதுல்ல. ஒரு நாள் வரும் தெரியுமா, அப்போதான் உங்களுக்குலாம் புரியும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? உனக்கு சொன்னா புரியாது, வந்து படு. ஹலோ ஹலோ, எங்கே இருக்கீங்க? இப்போ நான் உடனே வரேன். நீ சொல்லும்போது நான் கேட்கல லுசியா. என்ன சொன்ன? ஏய், தெளிவா சொல்லு, என்ன அது? அப்போ சொல்லும்போது நான் கேட்கல லுசியா. என்ன சொன்ன? தேவைதான் இப்ப யோசிக்க வேணாம். என்ன சொல்லு, மெதுவா சொல்லு, என்னது? அம்மா போறதுக்கு டியூ. இப்போ நான் போகணும் லுசியா. என்ன சொல்ற நீ? ஏன்னா என்ன சொல்ற நீ? It's okay. Praise the Lord. எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் பாஸ்டர். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் சில துக்கங்கள் நமக்கு வேதனை அளிக்கும். சில துக்கங்கள் அது குற்ற உணர்ச்சியின் மூலமாக கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ ஃபெயில்டு பாஸ்டர். நான் தோத்துட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஒரு காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்க அவங்களோட கால்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணும்போது அவங்க உங்களை வெறுத்திருப்பாங்க அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? ஓ பாஸ்டர். அதனால தான் ஏன்னா இந்த ஒரு
the grace, okay, இது ஒரு கிருபை, இது ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம உணரும் பொழுது அது நமக்கு ஏதோ இட்ஸ் ஆல்ரெடி லேட், தாமதம் ஆயிடுச்சு அப்படி சொல்லி நமக்கு ஃபீல் பண்ணுவோம். அதாவது தான் ஏன்னா இந்த ஒரு கிருபைய நம்ம சற்று தாமதமா அதை யோசிக்கும் போது when we know it's already too late அப்படி சொல்லி யோசிக்கும் பொழுது ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் வந்து. But how do I deal with this guilt, Pastor? I don't know. So while you can still laugh, நான் அந்த அன்பு செலுத்த முடிகிற வேலை வரையிலும் continue to love. எந்த சூழ்நிலையிலும் இந்த அன்புக்கு வந்து தடையே செலுத்தாத. Continue to love. But what do I do with this guilt, Pastor? Okay. ஏன்னா உங்களுக்கு அன்பு செலுத்த முடிகிற அளவுக்கு இந்த ஒரு உணர்வு உங்களுக்கு இன்னும் அந்த அன்பை செலுத்துவதற்கு அது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். And don't build a house or even a home with guilt. ஒரு குற்ற உணர்வோடு, அந்த ஒரு குற்ற உணர்வோடு வீட்டை கட்டாதீங்க. Build a life of gratitude. உங்க வாழ்க்கைய நன்றி உள்ள இருதயத்தோட, நன்றி அறிதலோட வாழ்க்கையை கட்டுங்க. அதே நேரத்தில் கூட ஞாபகம் இருக்கா, honor your father and mother, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி வேதத்தில் இருக்கிற வார்த்தை ஞாபகப்படுத்து. கர்த்தர் நிச்சயம் உங்களோட இருப்பார். Thank you, Pastor. ஃபோன் எடுத்து பேசுடா. அம்மா தானே? அம்மா தானே நிற்கிறாங்க, சும்மா தான் அடிக்கிறாங்க. லேட்டர் ஸோ ஐ கேன் கால். ஃபோன் எடுடா. ஏன்னா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இப்போ சொல்லு. கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. சாரியா, இப்போ சொல்லிட்டேன். என்னைக்காச்சும் அந்த வாய்ஸ் வச்சு கேட்டிருக்கியா? இல்லை லூசியா. இப்பயாச்சும் கேட்குறியாண்ணா? ஹேனா, எப்படிம்மா இருக்க? அம்மா கால் பண்ணேன், நீ ரொம்ப பிஸியாக இருக்கன்னு நினைக்கிறேன். அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா. நீ எப்போ வர? சீக்கிரமா, அம்மா உனக்காக பிடிச்ச டிஷ் செஞ்சு வைக்கிறேன், வந்து சாப்பிடு அம்மா கையால். பார்த்து ரொம்ப நாளாச்சு. அப்பப்போ கால் மெசேஜ் பண்ணுமா. அம்மா உனக்கு எப்போவுமே ஜெபிப்பேன், ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் எப்போவுமே ஜெபிக்கிறத மறந்துடாத. ஈவினிங்கில் ஜெபி, காலையில் காலேஜுக்கு போகும்போது உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எல்லாருக்காகவும் ஜெபி, ஓகேயா? அம்மா இல்லைனாலும் ஆண்டவர் உன் கூட எப்போதுமே இருப்பார். சரி அம்மா, அம்மா உனக்காக ப்ரே பண்ணிக்கிறேன், மறந்துடாத. எப்போவுமே ஆண்டவரை பிடிச்சிக்கணும், எப்போவுமே ஜெபிக்கணும். சரி அம்மா, சீக்கிரம் வா, அம்மா உனக்காக வெயிட் பண்ணுறேன்.
எல்லாரும் சொல்றாங்க ஆண்டவர் எல்லாத்துக்கும் நல்லதே செய்வாருன்னு. இதுதான் அந்த நல்லதா? சாம், தயவு செஞ்சு பைபிள் verse சொல்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காத. இப்போ நான் உனக்கு ப்ரீச் பண்ணலாம் வரல, நீ தனியாக இருக்கக்கூடாது தான் வந்தேன். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா, என் மகனை எப்படியாச்சும் காப்பாத்துங்க ராஜா. அப்பா, அவன் கூட நான் நடக்க முடியாத நாளில் ராஜா அவனோடு நீங்க நடக்கணும் அப்பா. அப்பா, அவன் கிட்ட பேச நான் இல்லாத நேரத்துல ஆண்டவரே நீங்க அவனோடு பேசுங்க அப்பா. அவனை நான் வழி நடத்த முடியாத நேரத்துல நீங்க அவன் கைப்பிடிச்சு வழி நடத்துங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்புறம் சாம், அதிசயமாக இருக்குது, அம்மா பைபிளை இன்னும் தொடவே இல்லை. என்ன ஒரு வருஷம் வந்தா எல்லா வரையும் போயிடுவாங்க. அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நோ வெர்ஸ் ரிமூவ்ஸ் பெயின், பட் வலி நம்மளை உடைக்க விடாது. நீ ஸ்ட்ராங்கு, அதான் இவ்வளோ சொல்ற. இல்லை சாம், நான் அழுகிற விதமே வேற. அவங்க உனக்காக நிறையவே ஜெபிச்சாங்க சாம். அதுதான் வலிக்குது கிரேஸ். இவ்வளோ பண்ணவங்க நம்மளை எதுக்கு விட்டு போனோம்? ஒரு நாள் நான் இல்லாமல் போயிட்டேன்னா என் கை உன்னை பிடிக்க முடியலனாலும் தேவனுடைய கை இன்னும் உன்னை தாங்கும். உங்ககிட்ட தானே வருவாங்க, உங்ககிட்ட தானே ப்ரே பண்ணுவாங்க. இப்ப எங்க அம்மாவை எடுத்துட்டு போயிட்டீங்களே, நான் எங்க போவேன்? உங்களுக்காக ஓடி ஓடி, உங்களுக்காக எல்லா ஊழியத்தையும் செஞ்சு, உங்களுக்காக நேரம் கூட பார்க்காம எல்லாத்தையும் செஞ்சாங்களே. எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? எங்க அம்மா எங்க? நான் சொல்றது கேளுடா. நீங்க ஏதோ சொல்ல வேணாம், எல்லாம் நல்லதே நடக்கும். நான் வந்தனா தேவனை சோஸ்திரி. ஒருவேளை நான் வரலனாலும் அவரை சோஸ்தரிக்கணும். முடியாதுபா. அப்பனா எனக்கு விசுவாசம் இருக்குல்ல, அந்த விசுவாசத்தை நீ முழு பண்ணிக்க. உனக்கு விசுவாசம் வர வரைக்கும், சரியா? சாம், சாம்சன், கிரேஸ், இவருடைய தாயார்
விட்டு கடந்து போனதை இழந்து போனதை நினைத்து எனக்கு ரொம்ப ஆதங்கப்படுறீங்க சொல்லி எனக்கு நல்லா புரியுது. ஆனாலும் இந்த நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், கண்டிப்பா அம்மா சொன்ன ஒவ்வொரு காரியங்கள், ஆண்டவரை குறித்ததான ஒவ்வொரு காரியங்கள், கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு போதனைகள், இது அத்தனையுமே உங்களுடைய வாழ்க்கையில அவங்க விதைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு நம்பிக்கை என்னன்னா, அதை வாழ்க்கையில அவங்க போன பிற்பாடும் நீங்க அதை தொடர்ந்து செல்லுவீங்க, அதை கடைப்பிடிப்பீங்கன்னு சொல்லி தான் அவங்களோட நம்பிக்கை நிச்சயமா இருக்கும். அதனால மனசை தளர விடாதீங்க. சம்சன், ஸ்ட்ராங்கா இருங்கய்யா, ஸ்ட்ராங்கா இருங்க. ஐயா சாப்பிட்டு போங்கய்யா, சாப்பிடாத போகாதீங்க. நேரமாச்சுமா, மீட்டிங் இருக்கு. தண்ணியாச்சும் குடிச்சிட்டு நான் போங்க. பரவாயில்ல, நான் வெளியே பார்த்துக்கிறேன். அண்ணே, இன்னைக்கும் நீ சாப்பிடலையா? அண்ணே, வேலையும் முக்கியம், வீரம் இருக்கு, அதை ஞாபகம் வச்சுங்க. சாப்பிடலையா? இல்லைம்மா, டயட் வேண்டாம் எனக்கு. அண்ணே, கொஞ்ச நேரம் பேசலாமா? இல்லைடா, இன்னைக்கு வேண்டாம், ரொம்ப டயட், நாளைக்கு பார்த்துக்கலாம். நீ டயர்டாக இருக்கிற, ஆனால் அம்மா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க, அவங்களுக்கு டயர்டாக இருக்காது? பரவாயில்ல விடு. டேனியல், உங்ககிட்ட ஒன்று பேசலாமா? சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி? டேனியல், நீ சந்தோஷமா இருக்கியா ஐயா? எனக்கு என்னம்மா, நல்ல வேலை இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, நான் நல்லா தானே இருக்கிறேன், சந்தோஷமா தான் இருக்கிறேன். ஏன் அந்த கேள்வி? அது சந்தோஷம் இல்லைப்பா. சின்ன வயசில் சேர்ச்சுக்கு பிரசங்கம்லாம் பண்ணுங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேவனுக்காக ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்லுவீங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லைஃப் சேஞ்ச் ஆச்சுமா, அதெல்லாம் போகிற போக்கில் போயிட்டு இருக்க வேண்டியதான். இதெல்லாம் இப்போ யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறா? நீங்கள் மாறி இருப்பீங்கப்பா, ஆண்டவர் மாறி இருப்பாரா? மாறி இருக்க மாட்டார். நீ யாருன்னு மறந்துருக்க கூடாது.
அம்மா, நான் வேலையை விட்டுறலான்னு இருக்கேன். என்னது ஜோக்கட்ரியா? இல்லை ஜோக்கட்ரியான்னு கேட்டேன். இல்லை, தேவனுக்காக தான், வேறு யாருக்காகவும் இல்லை. இதுக்கு தாயே இவ்வளோ நாளாக ஜெபிச்சுட்டு இருந்தேன். அம்மாவின் கண்ணீர் ஜெபமாய் மாறியது. அவள் இரவில் சொன்ன வார்த்தை என் வாழ்வை மாற்றியது. என் பாதை தவறினாலும் அவள் நம்பிக்கை விடவில்லை. அண்ணே, நான் உன்னை இத்தனை நாளாக புரிஞ்சிக்கவே இல்லை. நானும் தான் இப்போ உன்னை புரிஞ்சிக்காமலே நான் இத்தனை நாளாக இருந்துட்டேன். என்னை நானே தெரியாத பட்சத்தில் ஆண்டவர் தான் என்னை வழி நடத்தினார். நான் ஓடியேன் உலகத்தை தேடி, ஆனால் சமாதானம் கிடைக்கவில்லை. அம்மாவின் ஜெபம் என்னை அழைத்தது, இயேசுவின் பாதைக்கு திரும்ப வைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தில் இந்த விசேஷ தாயார் தினத்தன்று இந்த ஆராதனைக்கு என்று சொல்லி உங்களை நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். குறிப்பாக இந்த நேரத்தில் கூட நம்ம யாவரும் தாயாரை இன்றைக்கு நினைவு கூறும்படியான ஒரு நேரத்துக்கு என்று சொல்லி, ஒரு ஆராதனைக்கு என்று சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். இது ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு நேரம் மாத்திரமல்ல, மாறாக இது நினைவு கூறும்படியான ஒரு நேரமாக கூட இந்த நாளிலே இருக்கிறது பிரியமானவர்களே. ஸோ பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் வந்திருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு நேரம் எதற்காக என்றால், இன்றைக்கு நன்றி செலுத்தும்படியாக நாம் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை மெய்யாகவே நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தவராக அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாயின் அன்பு என்பது அது தேவனுடைய அன்பின் மிக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்க, இந்த உலகத்தில் மிகவும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பிரதிபலிப்பாக, ஆண்டவருடைய பிரதிபலிப்பாக இந்த நாளில் இருக்கிறது. அதாவது பிரதிபலிப்பு என்று சொல்லும் பொழுது அவருடைய அன்பினுடைய பிரதிபலிப்பாக இருக்கு. இட் இஸ் a reflection of godly love, this motherly love. இந்த ஒரு விஷயத்தை நாம் கவனிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. இந்த தாயின் அன்பு அது நமக்காக காத்திருக்கிறது. இந்த தாயின் அன்பு நமக்காக உணவளிக்கிறது. இந்த தாயின் அன்பு நம்மை மன்னிக்கிறது. இந்த தாயின் அன்பு நமக்காக தியாகம் செய்கிறதாக இருக்கிறது. இந்த தாயின் அன்பு தியாகம் செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆதலால் இந்த தாயின் அன்பு, அதை கொடுக்கக்கூடிய அந்த தாயை, அந்த அம்மாவை நாம் இழக்கும் பொழுது அதனுடைய வேதனை, அதனுடைய வழி மிகவும் ஆழமானது பிரியமானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது பிரியமானவர்களே, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம் பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, ஆறுதல் என்பது நாம் துக்கப்படுவதை நிறுத்தி கொள்வது என்ற அர்த்தம் அல்ல. மாறாக அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்து அந்த துக்கத்திற்கு உள்ளேயே வந்து நம்மை சந்திக்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால ஆறுதல் என்பது இப்படியாக தேவன் அந்த துக்கத்தின் மத்தியில நம்மோடு கூட வந்து நமக்கு கூட இருப்பதின் மூலமாய் அந்த ஆறுதலை பெறுகிறவர்களா இருக்கிறோம். அதனால் பிரியமானவர்களே, நீங்கள் தனிமையில் இல்லை, கர்த்தர் உங்கள் துன்பத்தின் நேரத்திலும் கூட உங்களோடு கூட உடன் இருக்கிறார். அதனால் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதனால் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், regret can be redeemed, anger can be surrendered, and love can still teach us even after loss. பிரியமானவர்களே, இதனால ஒரு காரியம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், நம்முடைய வருத்தத்தின் மத்தியிலும் கூட தேவனுடைய மீட்பு நம் மத்தியில வருகிறதாக இருக்கிறது. கோபத்தை கூட இந்த நாளில் அவருடைய சமூகத்துல நாம் சரணடைய முடியும். அதே நேரத்தில் கூட இழப்பிற்கும் பிறகும் கூட இந்த அன்பு நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கிறது. கர்த்தர் மெய்யாகவே அவர் நல்லவராக இருக்கிறார். வாருங்கள், நம் யாவரும் கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. லெட்ஸ் ப்ரே, ஜெபிப்போம்.
தாங்கியவள் இன்று உம் கரங்களில் உறங்குகிறாள். நான் அழுகிறேன் இழப்பின் வலியில், ஆனால் நம்பிக்கை சாயவில்லை. மண்ணில் பிரிவு இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட இந்த ஆராதனை மத்தியில இருக்கக்கூடிய டேனியலை ஒரு விசேஷமான ஒரு காரியத்துக்கு என்று சொல்லி நாம் எப்படியாக நம்ம அவரை அழைக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களுக்காக நான் அறிவிக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், டேனியல் இப்பொழுது ஒரு முழு நேர ஊழியத்துக்காக நம்முடைய சபையின் சார்பில் இப்பொழுது கூட நாம் அனுப்பி வைக்க போகிறோம். இவரில் கூட நாம் டேனியலை நம்ம அழைத்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லும்படியா நாம் கேட்டுக்கொள்வோம். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். என்னுடைய சாட்சி என்னவென்றால், என்னோட அம்மா எப்போதுமே ஜெபிச்சு கொண்டுதான் இருப்பார்கள் நான் ஊழியர்காரனாக ஆக வேண்டும் என்று. ஆனா ஒரு ஜெபத்துக்கு எப்போதுமே அப்பாற்பட்டு தான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனா அந்த நேரத்துல நான் எங்க அம்மா விளக்கல. ஆனால் ஆயினும் அவனுடைய ஜெபம் என்னை இப்பொழுது இந்த நேரத்திலே ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். இதெல்லாம் காரணம் என்னோட தாய்க்கின் ஜெபமானதுதான். மற்றும் நமக்கு மேலா இருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண கிரியையின் கிருபையினாலும் தான் நான் மாத்திரமா சொல்லுவேன். எல்லாம் சாட்சியும் கனமும் அவருக்கும். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, அழகாக இந்த நாளிலே நம்முடைய டேனியல் அவர்கள் ஆண்டவரை குறித்தும் தன்னுடைய கோபப்போர் ஊழியத்தை குறித்து அழகாக பேசினார். இப்பொழுது கூட இந்த நேரத்தில் கூட நீங்க பார்த்தீர்கள் என்றால், தாயாருடைய அவர்களுடைய அந்த ஒரு தியாகம், அவர்கள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில செய்த எத்தனையோ விதமான விஷயங்களை அதை ஒன்றிணைக்கும்படியான ஒரு நேரத்தில் தான் இந்த இடத்துல நாம் வந்திருக்கிறோம். அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், ஏனாவை நாம் அழைத்து தன்னுடைய தாயாரை குறித்து ஒரு சிறிய சாட்சியை சொல்ல இருக்கிறார். கர்த்தருக்கு சோஸ்திரம். பிரேஸ் தி லார்ட். என் அம்மா தினமும் எனக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் நான் எப்போவுமே பிஸி. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அவங்க காலை அவாய்ட் பண்ணுவேன், இல்லை ஃபோன் எடுக்க மாட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது அவங்க வாய்ஸ் ஒரு ஒண்டி தான். அது ஒண்டி தான் நான் ஆறுதலாக எப்போதுமே சைலண்டாக கேட்குற ஒரே ஒரு விஷயம். If your mom is still with you, please answer your call. Thank you. பிரியமானவர்களே, இந்த வேளையில் கூட ஏனாவுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த நேரத்தில் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், வேதனை குறித்து பேசும் பொழுதுதான் அதன் மூலமாக நமக்கு குணமாக்குதல் ஆரம்பமாகிறதா இருக்கிறது. அடுத்ததாக இந்த நேரத்தில் கூட பிரியமானவர்களே, நாம் சென்சனையும் அழைத்து இந்த வேளையில தன்னுடைய தாயாரை குறித்து ஒரு சில வார்த்தையை அவர் மத்தியில சொற்பார். என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் கடவுளை விட்டு ரொம்ப தூரம் இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா கொஞ்சம் நாளாவே அப்படிதான் இருந்தேன். ஆனா அவங்க விட்டு போன ஒரு நோட்ல என்னோட கைகள் உன்னை பிடிக்கலனாலும் தேவனோட கைகள் இன்னும் உன்னை தாங்கும்னு அதில் இருந்துச்சு. ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஹவ் டு பிலீவ் தட் ஃபுல்லி. தேங்க்யூ.